கைஸ், திஸ் இஸ் லோனாவா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரதர்ன்ற பிரிண்டரோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை வாங்கியிருந்தாரு, அன்பாக்சிங்காக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து மேனுஃபேக்சர் ஆகி இந்தியாவுக்கு வருது. இது வந்து ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 10,500 சேல்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஷாப்ஸில் வந்து இந்த மாடல் கிடைக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் கைடு கொடுத்துருப்பாங்க. இதை ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. நம்ம இதை பார்த்தோம். நம்ம டோனர் வச்சுருக்கோம். டோனர்ன்றது என்னன்னா லேசர் பிரிண்டர் எல்லாத்துலேயுமே டோனர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் பிரிண்டர்ஸில் மட்டும் தான் கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன டோனர் அதுதான் இந்த டோனரு. இது வந்து சீல் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்து காட்டலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிரிண்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது. சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள் இருக்குது. வாங்க இப்போ பிரிண்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரிண்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா சால்ட்டாக 8 kgs இருக்குது. பிரிண்டர் ஓப்பன் பண்ண உடனே இதில் இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரைவு. இது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் வந்து பிரிண்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிரிண்டரை ஓப்பன் பண்ணுவோம். வாங்க இப்போ பிரிண்டரை ஓப்பன் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம பிரிண்டரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிரிண்டரை பற்றி பார்க்கலாம். இந்த பிரிண்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஜப்பான், மேனுஃபேக்சர் வந்து வியட்நாம் வந்து அந்த மேனுஃபேக்சர் ஆகி வருது இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட்டு இதோட பவர் இண்டிகேஷன் பட்டன்லாம் பார்க்கணும். ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு கோ பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 இண்டிகேஷன் இருக்குது. டோனர், ட்ரம், அப்புறம் பேப்பரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடி. 4 இது சப்போஸ் நம்ம பிரிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரெடி பட்டன் தான் பிளிங்க் ஆகினே இருக்கும். அதுக்கப்புறம் தான் பேப்பர் ரோல் ஆகும். பேப்பர் நம்ம சரியாக வைக்கலன்னா இல்லை ஃபோல்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா வந்து உடனே இண்டிகேஷன் காட்டிடும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா சாலிடாக 8 kgs வருது. இது வந்து மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர் தான். டியூல்னா தெரியும், டபுள் சைட் பிரிண்ட் எடுத்துருக்கோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பரை வந்து எடுத்து மறுபடியும் வைக்க தேவை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் சைடில் ரோல் ஆகிட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணி டபுள் சைடில் கொடுத்துரும். அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜஸ். இதுதான் இதோட பேப்பர் ட்ரே. இதில் வந்து நம்ம 250 பேப்பர்ஸ் வேணும் வைக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 250 அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம மினிமம் அவ்வளோலாம் வைக்க மாட்டோம், லைட்டாக தான் இருக்கும், 100 தான் வைப்போம். நெக்ஸ்ட்டு இதோட கேட்ரேஜ் இது பார்ப்போம். கேட்ரேஜில் ட்ரோனர் பார்ப்போம். இதுதான் இந்த ட்ரோனர். இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ரோனர் ஃபிக்ஸ் பண்ணணும். ட்ரோனரில் வந்து இதில் இவங்க சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோனரில் 2600 பேஜஸ் வரும் நம்ம பிரிண்ட் எடுக்கலாம் ஒரு சிங்கிள் ட்ரோனரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோனர் பார்த்தீங்கன்னா 2400 × 600 DPIயில் எடுக்க ரெவல்யூஷனில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. DPIன்றது ஒன்றும் இல்லை, டாட்ஸ் பர் இன்ச்சஸ். அதான் ஒரு பர் வேர்டுக்கான டாட். இது இந்தியாவில் வந்து இந்த கேட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN2365 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரிண்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் எடுக்க முடியும். இதில் வந்து பர் மினிட் வந்து இந்த பிரிண்டரில் வந்து 30 பேஜஸ் வரலும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதில் டோனர் செட் பண்ணி பார்ப்போம். நம்ம கவர்லேருந்து பிச்ச டோனர் இதுதான். அது எப்படி தான் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். வாங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாங்க இப்போ இந்த டோனரை செட் பண்ணலாம். இந்த மிடில் இருக்கிறத ஈஸியாக லேசாக வைத்தாலே அதுவே வெளியே வந்துடும். அப்புறம் இதில் தான் நம்ம டோனரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக இந்த ஸ்லாட்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணால், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பேப்பர் வச்சுக்கலாம்.
இதில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். இந்த சைடில் நம்ம பேப்பர் வந்து இந்த பக்கம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கீழே இருக்கிற ஷார்ட் தான், மேலே இருக்கிறது நம்ம பேப்பர் வச்சுருக்கலாம், A4 ஷீட்டு. நெக்ஸ்ட்டு இதோட இந்த ஃபீச்சர்ஸ்க்கான வரும், எல்இடி ஃபீச்சர்ஸ்க்கான வருவோம். நெக்ஸ்ட் இதோட எல்இடி பிளிங்கிங் ஆப்ஷன் பார்ப்போம். எல்இடி பிளிங்கிங் ஆப்ஷனில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் எதனா ஒன்று ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டும். இந்த நாளில் வந்து எதனா ஒன்றுத்தில் இண்டிகேஷன் காட்டும். ஒரு டோனரை வந்து நம்ம வந்து 2600 பிரிண்ட்ஸ் எடுக்கலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து எப்படின்னா நார்மலான வேர்ட்ஸ் தான். நம்ம இமேஜஸ் வந்து எடுக்கிறது வந்து அவ்வளோ வராது. இந்த பிரிண்டரில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி இல்லை கேபிள் மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ் இது. மற்றபடி பிரிண்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பிரிண்டரோட டிரைவர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். சரி, நம்ம போட்ட உடனே நமக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மாடல் பார்த்துங்க. நம்ம எந்த மாடலும் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் செட்டப் பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்படி தாங்க லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம செட்டப் இன்ஸ்டால் ஆகிடும். இதெல்லாம் ஜென்ரல் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நார்மல் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி ஜென்ரலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டே கொடுத்து யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப் எல்லாம் முடிஞ்சு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேப்பரை இன்செர்ட் பண்ணலாம். பேப்பர் ட்ரேவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேப்பர் ட்ரே. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 250 பேப்பர்ஸ் உள்ள வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சமாக வைக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். A4 A6 A5 எல்லாத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வைக்கிறது வந்து A4னால கரெக்டாக A4லேயே இருக்குது. இப்போ நம்ம பேப்பர் லோட் பண்ணிக்கலாம். பேப்பர் லோட் பண்ணி வச்சு இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பிரிண்ட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு brotherhl HL-L2321D சீரியஸ் கரண்ட் பேஜ் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரே ஒரு இது. இப்போ எப்படி இது பிரிண்ட் ஆகுன்னு நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். பிரிண்ட் கொடுத்தாச்சு. இண்டிகேஷன் காட்டுது. இண்டிகேஷன் ரெடி இண்டிகேஷன் காட்டுது. நெக்ஸ்ட்டு பேப்பர் ரோல் ஆகுது. நம்ம சிங்கிள் சைடுன்றதுனால பேக் சைடில் வந்து பேப்பர் வந்துருக்கு. பின்னாடி வந்து பேக் சைடில் வரும். இதே நீங்கள் டபுள் கொடுத்தீங்கன்னா இந்த சைடே ரிட்டர்ன் வந்துடும். இப்போ டபுள் சைடு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டபுள் சைடு பிரிண்ட் பண்ணலாம். டபுள் சைடு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிடுங்க. எத்தனை பேஜ் வேணும்னு முதல்ல செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போனால் இந்த மாதிரி HL-ஓட பேஜ் காட்டும். இதில் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 sides புக்லெட்னு இருக்கும். அதில் வந்து மேனுவலாக பண்ண போகிறீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. 2 side குத்திங்க. 2 side குத்திட்டு ஓகே குத்துட்டுங்க. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். டபுள் சைட் பிரிண்ட் ஆகுதா இல்லை சிங்கிள் சைட் பிரிண்ட் ஆகுதா? இப்போ டபுள் சைட் பிரிண்ட் பார்ப்போம். டபுள் சைட் பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 1 சைட் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் சைட் மட்டும் ரிட்டன் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வெளியே வருது. அவசரப்பட வேணாம். உடனே குச்சி வைத்துட்டு அப்புறம் எதனா ஆகிட போகுது. பார்த்தீங்கன்னா வெல்கம் டு லோனா vlog இருக்குது. பின்னாடி பாருங்கள் லைக் ஷேர் கமெண்ட். பிரிண்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிரிண்ட் கரெக்டாக வருது பாருங்கள். இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா Windows 7 Windows 8 Windows 10 அப்புறம் மேக் எல்லாத்தோட சப்போர்ட்டும் இது கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்டரில். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பர் மினிட் வந்து 30 பிரிண்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக நம்ம அவ்வளோலாம் அவ்வளோ எடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி இதை வந்து ஹோமில் இல்லாமல் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸ் ஆஃபீஸ் ஒர்க்ஸு அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க இதை. இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இன்னொரு ஓப்பன் இருக்குது. நம்ம சிங்கிள் சைடு எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பேக் சைட்லேயே வருது.
அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் இருக்குது சிங்கிள் சைடு எடுக்கும்போது. இந்த வீக் வந்து நம்ம பிரிண்டரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பிளாக் அப்படி இல்லைன்னா டெக் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.